இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சிலபஸோட நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச். ஓகேவா? ஜிக்ஜாக் ஸ்டிச்சை வந்து எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கட் ஒர்க்லாம் பண்றோம்ல, கட் ஒர்க் பண்றப்ப அதோட பார்டரை வந்து பிசுறு தட்டாம இருக்கிறதுக்காக இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவோம். அதோட உங்களுக்கு டைப்ஸ் எப்படி, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி தான் ட்ரையாங்கிள் ஷேப்ல இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி போயிட்டு போயிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி தான் அதோட ஸ்டிச்சஸ் வந்து விசிபிளா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அதை வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறோம். நார்மலாக வந்து செயின் ஸ்டிச் இல்லாமல் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. செயின் ஸ்டிச் வந்து நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுவும் எண்டு நாட்டுனா முக்கியமானது. ஃபர்ஸ்ட் பேசிக்லி முக்கியமானது செயின் ஸ்டிச்சும் எண்டு நாட்டு தான். அதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ தெரியுதா? இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச்சை வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு தெரியுதா? ஸோ உங்களுக்கு புரியலை அப்படின்னா வீடியோவை மியூட் பண்ணிட்டு ஸ்லோ மோஷனில் போட்டு பாருங்க. இப்போ இங்கே முடிக்க போறீங்க அப்படின்னா இங்கே நாட் போட்டு ஓகேவா? இப்போ ஜிக்ஸாக் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம இங்கே முடிச்சிருக்கோம்ல, இழுக்கணும் சிலது இருக்குல்ல. ஸோ இதை வந்து இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் ஃபில் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த சைடு ஒன்று, அதாவது செயின் இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், இந்த பக்கம் ஒரு ஸ்டிச். ஓகேவா? இப்போ இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. அப்புறம் இந்த பக்கம் ஒரு ஸ்டிச். இதை வந்து கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ரொம்ப இறங்கி வராது. ஸோ இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், இந்த பக்கம் ஒரு ஸ்டிச். செயின் நடுவில் வரணும். செயினுக்கு நடுவில் மேலே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச், மேலே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி தான் இதோட வந்து ப்ராசஸ் இருக்கும். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டிசைன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற யூடியூப் மெயின் பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டா பேஜுக்கு வந்து எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ ஆரி மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த செயின் ஸ்டிச்சில் இந்த ஜிக்ஜாக்ல வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லாக் போட்டு முடிச்சுக்கணும். சரிதா? ஸோ இதுதான் வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச். இப்படி தான் இருக்கணும். ரொம்பவும் பெருசு பெருசாகவும் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே இந்த மாதிரிலாம் பெருசு பெருசாக போடக்கூடாது. குட்டி குட்டியாக போடணும். ஸோ இதுதான் அதோட ஷேப்போட அழகே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் ஒர்க்குக்கு வந்து இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.